ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். எல்லா இப்பயும் சொல்கிறப்ப தான் நான் வந்து இப்பயும் சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் கொடுக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, ஒன்றுமே தர மாட்டேன். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு வந்து நான் எவ்வளோ வந்து எந்த அதுக்கு பின்னாடி வந்து எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே நான் கெஞ்சி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் யூடியூப்ல வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, ஏதோ எப்படியோ ட்ரெஸ் போட்ட எப்படியோ ஒன்றும் ஒரு ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு எடுத்து போடணும்னு அப்படி போடல. அவங்களுக்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து அதுக்கு பின்னாடி எந்த அடவும் இருக்குது, எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுன்னு வந்தேன். எனக்கு நான் என்ன பேச போறேன், எந்த பாயிண்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் எடுத்து நான் போடுறேன். ஸோ எனக்கும் உங்களோட ஆதரவு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்ன ஒரு 2 வீடியோ நான் சொல்லிருக்கேன். நான் லேடிஸ் பற்றி தான் வீடியோ போட போறேன்னு. உமன் கு ஏர்ன், சேவ் அண்ட் ஷேர். என்னன்னா வந்து ஒரு லேடிஸ் வந்து யாரு சம்பாதிக்கிறாங்களே அவங்க வந்து சேவ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சேவ் பண்றாங்க. அதுலேருந்து அது ரொம்ப வந்து ஷைன் ஆகுறாங்க, ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு வெளிச்சமா இருக்காங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு புரிய வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட்டா வந்து நம்ம வந்து மணி வந்து எப்படி நம்ம வந்து கையாளுறோமோ அது வந்து நம்மளது ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா கொண்டு போகுது. அதை பற்றி தான் நான் பேச போறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி பேசுவேன். நான் ஒரே நாள் எடுக்க மாட்டேன், 2 நாள் எடுத்தாப்புல இந்த வீடியோ இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேவாங்க? சரி வாங்க போய் பேசலாம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு சம்பாதிக்கணும் நம்ம ஒரு எண்ணத்துல வந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது இல்லையா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை சம்பாதிக்கிறோம். உமன் டு ஏர்ன், சேவ் அண்ட் ஷேர், அதான் எடிங் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி நம்மளது வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது, ஸ்மார்ட் சாய்ஸஸ் இருக்குது. அதை சேவ் பண்ணி ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகணும். இப்போ வந்து இது என்னன்னா வந்து நம்ம ஒரு சாய்ஸஸ் பண்ணணும். அதில் சேவிங் வந்து நம்ம வந்து மட்டும் ஃபியூச்சரை வந்து நம்ம வந்து அப்படியே சும்மா எல்லாரும் கொண்டு போறது அது அர்த்தம் இல்லை. அதுக்குன்னு வந்து ஒரு சில ஃபீல்டு இருக்கு பாரு, அதை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும். என்னன்னா வந்து சிம்பிளா சொல்ல போனோம்னா இது வந்து நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி நம்ம அதுல வந்து எப்படி நம்ம சம்பளத்தை வந்து எப்படி நம்ம எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்றோம். அது வீட்டு செலவாகட்டும், இல்லை நம்மளது ஃபியூச்சர் சேவிங்ஸா இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமாகட்டும், அதை நம்ம எப்படி கையாளுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு புரிச்சுக்கோங்க, எல்லா வீட்டுலயும் வந்து ஒரு பெண்ணு வந்து நம்ம குடும்பத்தை வந்து நல்லா கடைபிடிச்சு கொண்டு வந்தால அந்த குடும்பம் வந்து பைனான்சியலி ரொம்ப நல்லா போகணும். இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது என் குடும்பத்துல பர்சனலா நடந்திருக்குது, அதுவும் சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருக்கீங்க, இல்ல ஒரு என்டர்பிரினரா இருக்கீங்க, இல்ல ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். லெட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்து எப்படி வந்து எல்லா லேடிஸும் வந்து நம்ம வந்து பில்டு பண்றோம். ரொம்ப நம்மளது ஃபைனான்சியலா நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து எப்படி கொண்டு போறோம் அப்படிதான் நான் பேசுறேன் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்ட் 1 நான் சொல்றேன், ஏர்ன் வித் கான்ஃபிடென்ஸ். சைடில் நான் ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு புரியுது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்து ஃபைனான்சியல் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்மள வந்து சம்பாதிக்கிறதுல இருக்குது. வெதை வந்து நீங்க வந்து ஒரு ஃபுல் டைமா வேலை செய்றீங்க, இல்லை வந்து ஸ்மால் பிஸ்னஸா இருக்கீங்க, இல்லை ஃப்ரீலான்சிங் என்னன்னு தெரியல உங்களுக்கு. நம்ம வந்து யாராவது கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சா அந்த வேலைக்கு அதுக்கு நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும். இல்லை வந்து சைடு ஆக்சுவல், இப்படி வந்து ஒரு சின்ன வந்து நம்ம வந்து இன்கம் சோர்ஸ் இந்த இடத்துல வந்து சம்பாதிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று வந்து இன்வெஸ்ட் யுவர் ஸ்கில், ரெண்டாவது வந்து கீப் ஏர்னிங் நியூ திங்ஸ். ஓகேவா? மூணாவது வந்து டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் டேலண்ட்ஸ். உங்களது டேலண்ட் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் வந்து இது வந்து லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ யுவர் இன்கம். திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ யுவர் இன்கம். நீங்க வந்து எல்லா விதையும் நீங்க வந்து ஒரு ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும், எப்படி நம்ம அந்த இன்கம் வந்து க்ரோ பண்ணலாங்க. ஓகேவா? நான் ஒரு தனி வீடியோ, இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ சொல்றேன், நம்ம வந்து இன்கம் வந்து எப்படி க்ரோ பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட் 1 வீக்ல வந்து
நான் அப்படி செஞ்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ போட மேபி 2-3 நாளைக்கு அப்புறம் நான் போடுறேன். ஓகே, அதையும் போய் பாருங்க நீங்க. த மோர் யூ இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப், த மோர் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கிரியேட் ஃபார் த ஃபியூச்சர். ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறீங்களே அவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து உங்க ஃபியூச்சரை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க கொண்டு போக முடியும். பார்த்து என்னன்னா வந்து சேவ் வித் பர்பஸ். சிம்பிள் இது. மணி வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் தான், பணம் சம்பாதிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ஈக்குவலியா எப்படி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் இந்த இந்த ஒரு விஷயம். பை ஸ்டார்ட் ஃபாலோவிங் சிம்பிள் ரூல். இப்போ வந்து சின்ன சின்ன ரூல் நான் கொடுக்குறேன், இதை வந்து பாருங்க. நீங்க பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நிறைய வீடியோ நான் சொல்றேன், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அஸ்யூனஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது இல்லை, நீங்க அதில் ஒரு போர்ஷன் வந்து சம்பளத்தை வந்து தனியாக வந்து நீங்க எடுத்து வைக்கணும். யூ கேன் கிரியேட் எமர்ஜென்சி ஃபண்ட். இதில் ரெண்டாவது வந்து சேவ் யுவர் ஃபியூச்சர் கோல், நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம சேவ் பண்ணலாம். மூணு வந்து பிளான் ஃபார் வெக்கேஷன் ஆர் எஜுகேஷன். இப்போ வந்து என் பசங்கள்லாம் வந்து எல்லாம் படிப்பு முடிஞ்சது, நான் வந்து வெக்கேஷன் தான் படம் சேவ் பண்ணுறேன், நான் எஜுகேஷன் வைக்கிறது இல்லை. இப்போ நான் இது ஒரு லாஸ்ட் போன வருஷம் நான் செய்ய நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் வெக்கேஷன் தான் பணம் செஞ்சேன், நாட் ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷன்லாம் முடிஞ்ச தினமும் அவங்க வந்து மேற்கொண்டு படிக்கணும், வந்து அவங்க சம்பாதிச்சு அவங்க வந்து படிக்கிறாங்க. தென் வந்து ஃபைனான்சியலி செக்யூரிட்டி உங்க ஃபேமிலிக்காக. இந்த 4 விஷயம் நான் சைடில் ஒரு இடையில கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, ஈவன் வந்து உங்களுக்கு ஸ்மால் சேவிங்ஸ் கேன் க்ரோ. ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் ரூலை வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு டைம்ல வந்து நீங்க வந்து சேமிக்க முடியும். இது வந்து பார்ட் 3 சொல்றேன் பாருங்க. ஸ்பெண்ட் வைஸ்லி. இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப உஷாரா வந்து நம்ம வந்து செலவு பண்ணணும். எந்த ஒரு செலவா இருக்கட்டும், நம்ம அதுல வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமா வந்து அந்த செலவை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும். ஓகேவா? ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் டசன்ட் மீன் அவாய்டிங் என்ஜாய்மெண்ட். நம்ம இது வந்து நம்ம ஸ்மார்ட்டா வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து நம்ம வந்து எந்த ஒரு நம்ம சந்தோஷத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்றது இல்லை இந்த விஷயத்துல. இட் மீன்ஸ் வந்து ஸ்பெண்டிங் இன்டென்ஷனலி நம்ம ஒரு செலவு பண்ணணும், ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றோம் பாரு, அதுதான் சொல்றேன் இன்டென்ஷனலி. ஓகேவா? இட் மீன்ஸ் ஸ்பெண்டிங் இன்டென்ஷனலி. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் உங்களுக்குள்ள நீங்க ஒன்று கேட்டுக்கலாம், டு ஐ ரியலி நீட் திஸ்? ஒரு கேள்வி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிஜமா இந்த இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கணும். ஓகேவா? வில் திஸ் ஆட் வேல்யூ இன் மை லைஃப்? இது வந்து உங்க வாழ்க்கையை வந்து ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா என்ன, அதை ஒன்று நினைச்சு பார்க்கணும். ஓகேவா? தேர்ட் வந்து கேன் ஐ ஃபைண்ட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்? இதுவும் தாண்டி இந்த பொருள் எனக்கு வேண்டாம், இது வாங்குறதுக்கு எனக்கு தேவை, இதுக்காக பதில் வேற ஏதாவது நான் வந்து ஆல்டர்னேட்டா வந்து நான் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஸோ கிரியேட்டிங் த பட்ஜெட், அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். உங்களது ஃபைனான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணு. அதெல்லாம் வந்து ரெடியூஸ் உங்களது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்ட் 4 நான் ஒரு டாபிக் பேசுறேன், ஷைன் த்ரூ ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நான் நிறைய வீடியோல சொல்றேன் இதை பத்தி. நம்மளுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து நம்ம இப்பயும் வந்து அதை நோக்கி போகணும்னு சொல்றேன். வந்து எப்போ வந்து ஒரு லேடிஸ் வந்து சம்பாதிக்கிறாங்களோ வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து நிறைய ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து 2 பேரும் சம்பாதிச்சாதான் நம்ம வந்து குடும்பம் நல்லா போகணும், எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? வந்து ஒரு 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 உமன் வந்து ஏர்ன் பண்ணி அதை சேவ் பண்ணி அது கன்சிஸ்டன்ட் கொண்டு போகும்போது அது ஒரு பெரிய ஒரு அமேசிங் திங் அதுல வந்து உண்டாகும். ஒரு பெரிய வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்மளை சுற்றிகளும் வந்து நம்மள ஓகே இவங்க வேலைக்கு போறாங்க, ஒரு டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்னு ஒரு நல்ல பேர் தான் கிடைக்கும். ஓகேவா? இது என்ன சொல்ல வரேன்னா வந்து இதுல வந்து நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்டா உண்டாக்கலாம். நம்ம வேலைக்கு போறோம்னு வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இந்த 4 விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று கான்ஃபிடென்ஸ், 2வது இண்டிபெண்டன்ஸ், 3வது செக்யூரிட்டி, 4வது பீஸ் ஆஃப் மைண்ட். இது 4 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வேலைக்கு போறதால நம்மளுக்கு இதை 4 கிடைக்குது. வேலைக்கு போனது பேக்கை மாட்டிட்டு ஆஃபீஸ் போறது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு சம்பாதிக்கிறோம் பாரு, லைக் ஃப்ரீலான்சிங். இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் சொல்றேன், ஃப்ரீலான்சிங்கா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம யூடியூப் சேனல் பண்ணி அதுல ஒரு இன்கம் கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த டியூஷன் எடுத்து ஏதாவது இன்கம் எடுக்கிறப்ப இருந்தாலும், இல்ல வந்து ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க பாரு, நம்ம வந்து எவ்வளவு வேலை செய்யறோம் அவளுக்கு சம்பளம் கிடைக்கணும் அப்படி இருந்தாலும், ஏதாவது நம்மளுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னு நினைச்சுக்கோ, அந்த நம்மளுக்கு வந்து இந்த 4 விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஒண்ணு வந்து கான்ஃபிடன்ஸ், 2வது இண்டிபெண்டன்ஸ், 3வது செக்யூரிட்டி, 4வது பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகேவா? ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனை வந்து நம்மளை கொண்டு வருது. அது நம்ம வந்து கனவுல வந்து
பூர்த்தி பண்ணுது. லைக் வந்து ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்களுக்கு எதிர்கால படிப்பு நல்லபடியாக கொண்டு போய் அவங்க ஃபியூச்சரை செட்டில் பண்றாலும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து எவ்ரி ஸ்டெப் வந்து நீங்க வந்து இன்னைக்கு எடுக்கிறது வந்து நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் ரொம்ப சூப்பர் தமிழ்ல பேசுறேன் இந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம சேவ் பண்றோம் பாருங்க, அது நாளைக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது சொல்லுவாங்க பாரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டிங், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டிங். சேவ் மணி டுடே, டுமாரோ மணி வில் சேவ். இன்னைக்கு நீங்க பணத்தை சேவ் பண்ணுங்க, நாளைக்கு பணம் உங்களை சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரை நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.